மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் வெளியானதாக எழுந்த புகாரை அடுத்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் 4700க்கும் மேற்பட்ட மையங்களில் சுமார் 24 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர். இதன் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. கடந்த முறை 2 பேர் மட்டும் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த முறை 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழு மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். அவர்களில் சிலர் ஒரே நீட் பயிற்சி மையங்களில் படித்தவர்கள் என்பதால் சந்தேகம் எழுந்தது. இதனிடையே நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீட் விவகாரத்தில் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் நீட் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் வெளியானதாக எழுந்த புகார்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது.